வணக்கம். அத்திக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? எந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உணவில் வந்து இந்த அத்திக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அத்திப்பழம் எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதோ அதே அளவுக்கு அத்திக்காய் வந்து உடம்புக்கு வந்து நல்லது. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்திக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அத்திக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன். இந்த அத்திக்காய் வந்து நாட்டு அத்திக்காய் தான். குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது இப்போ சீசன் டைம்ங்கிறதுனால வந்து கிடைக்கிது. இது வந்து தோற்புத்தன்மை வந்து நிறையா இருக்கும். அதனால் நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. அதிகப்படியான துவர்ப்பும் வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால் அதை நம்ம வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி வந்து வச்சுருக்கேன் அடுப்பில். அத்திக்காயை வந்து 2 வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அத்திக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அத்திக்காயை வந்து அது கூட வந்து சேர்த்துருவோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோன்னா வந்து உப்பு சேர்த்துருவோம். இது சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு தண்ணியை வந்து வடித்து தான் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினோடனே இதில் வந்து வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வறுக்காத கடலை தான். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கடலையை வந்து நல்லா செவக்க வந்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வருங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வறுபட்டு வரும். கடலை வறுபட்ட உடனே நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து காரம் கம்மி தான், அதனால் 2 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாயும் வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதை ஒரு பெரட்டி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். காய் வெந்துருச்சு. இப்போ தண்ணியை வடித்து வந்து எடுத்துப்போம். கடலை வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோல் வந்து ஓரளவு எடுத்தால் வந்து போதும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடேறினோன்னா கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே வேக வச்ச அத்திக்காயை வந்து சேர்த்துக்கலாம். அத்திக்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. இப்போது நான் 2 பல் பூண்டு வந்து எடுத்துருக்கேன். இதை தட்டி இதில் சேர்த்துப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டே வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து கொஞ்ச நேரம் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். மூடி ஒரு 5 நிமிஷம் வந்து மிதமான தீயில் வந்து வேக வைங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பவுடர் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். காய் ஏற்கனவே வெந்ததுனால ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பவுடர் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அத்திக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வந்து சரியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.